friends, welcome to our Sushna Pradeep channel. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தர போகிறேன். அதுக்கு வந்து ஃபிஷ்ஷோட 2 சைட்லேயுமே இது மாதிரி கத்தியால் கோடாக கிழிச்சிக்கோங்க. அது எதுக்குன்னா அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் அந்த ஃபிஷ்ஷில் போய் பிடிக்கிறதுக்காக. என்னென்ன போடணுன்னா 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். அந்த எவ்வளோ ஃபிஷ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ப மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு, தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லா சைட்லையுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அது வந்து மொறுன்னு இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா அதோட முள்ளுக்கு கூட மீனாட்சியெல்லாம் பயன்படாது. ஆனால் அந்த முள்ளு கூட மொறுன்னு ஆயிடும். அந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சிப்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதுவே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போதே முள்ளுமே தெரியாது. ஃபிஷ்ஷு முள் எதுவுமே தெரியாது. அப்படியே சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.